கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னு வரும்போது ஒரு டாப் கம்பெனி அப்படின்னா எல்லாருமே டக்குன்னு ஞாபகம் வருது டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஏன்னா மேனுஃபேக்சரிங் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்து அதில ஏதாவது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நான் பார்த்தது வந்து அதாவது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. இது ஆரம்பிச்சது என்னவோ 2003ல. 2003லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சும்மா பிளாஸ்டிக் மோல்டிங்கு, அப்புறம் அத வச்சு கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கிறது. வர்றது போறதுன்னு இருக்கு. லிஸ்ட் ஆனதும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனாலும், மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியும் இல்லாம, அப்படியே ஒரு ஃப்ளாட்டா தான் இருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சிய பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அது எப்புட்றா 4 வருஷத்துல இவ்ளோ பெரிய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்தர் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் கம்பெனிய பத்தி அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இந்தியால வந்து மேக் இன் இண்டியா திட்டம், அது மட்டும் இல்லாம வந்து பிஎல்ஐ ஸ்கீம். பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு நெறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். அப்புறமா நெறைய இன்சென்டிவ்ஸ்லாம் குடுக்கும்போது, இந்த கம்பெனி அத வந்து கேப்பிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர், OEM ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர் அந்த மாரி அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸோட டை அப்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க ரெடி பண்ணி அவங்களுக்காக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நெறைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ஒண்ணொன்னா பண்ணும்போது, வருஷா வருஷம் 30-40% குரோத் இவங்களால காமிக்க முடிஞ்சிருக்கு. கம்பெனி வந்து மிகப்பெரிய வளர்ச்சிய சந்திச்சிருக்கு.